நான் சொல்றதை முழுசா கேட்டுக்குங்க. நீ ஒரு விஷயத்த செய்யற அப்படின்னா அது அதோடு முடிகிறது இல்லை. அதோடைய தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த நிறைய விஷயங்கள் சார்ந்து இருக்கும். அப்ப நம்ம இந்த செயல்பாடு தான் செஞ்சோம், அதோடு முடிஞ்சு போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அதோடைய தொடர்ச்சி அடுத்து 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 அடுத்துன்னு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த அடுத்து அடுத்து இருக்கிறவங்களுக்கும் இந்த செயல்பாடு செஞ்சவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்காது. இதுதான் பக்தி மார்க்கம்ன்றது. இத செயல்பாடா இப்ப நடந்துட்டு இருக்கிறத உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்படி ஏதாவது சொல்லுங்க சாமி. உம் உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கிட்ட. ஏன்டி எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லவே இல்ல? நீ வேற சும்மாரு. எங்க வீட்டுல கல்யாணம் எதுவும் வைக்கலையா சாமி? உங்க வீட்டுல இல்ல, ஏதோ ஒரு வீட்டுல கல்யாணம் ஆகி தொலைக்குது. அந்த கல்யாணத்துக்கு அவன் என்னென்ன ஏற்பாடு பண்றான்னு பாத்தீங்கன்னா கோர்வையா இருக்கும். கல்யாணம் என்னமோ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும், பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் தான் செலவு பண்ணுவாங்க. ஆனா அதுல பையன் யார் யாரு? மிருதங்க வாசிக்கிறவங்க, ஸ்டேஜ் அலங்காரம் பண்றவங்க. இந்த சாமி என்ன கல்யாணம் புரோக்கரா? வாய மூடு.